வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் 4 வரப்போகுது. எப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அது உண்மை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த குரூப் 4க்கு நம்ம புது புக்கு படிக்கலாமா, பழைய புக்கு படிக்கலாமா, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஜிகே பாட்டுக்கு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு தெளிவான ப்ரூஃபோட ஓல்டு கொஷின் பேப்பர் கையில் எடுத்துகிட்டு உங்கள் கையிலேயே காமிச்சிட போகிறேன். ஸோ புது புக்கு படிக்கலாமா, பழைய புக்கு படிக்கலாமா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் தெளிவாக சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் புரியும். ஏன்னா நான் ப்ரூஃபோட சொல்ல போகிறேன். பட் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இதை பாருங்கள், இப்படி தான் எழுதி வச்சுருக்கேன். என்ன அது ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நானே தெளிவாக சொல்லிவிடுவேன். நிறையெல்லாம் வளவலன்னு பேசலை, சரிங்களா? சரி, ஸோ வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜிகே பாட்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது 2019 9ஆம் மாதம் குரூப் 4 விஏஓ எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. நிறைய பேர் எழுதிருப்பீங்க, புதுசாக எழுதுறவங்களும் ஓகே கரெக்டாக. ஸோ எழுதிருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா புது புக்கு என்னென்ன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த 9ஆம் மாதம் அப்படின் போது 6th, அதுக்கப்புறம் 9th, அதுக்கப்புறம் 12th, அதுக்கப்புறமே விட்டுருந்தாங்க மற்ற புக்கெலாம். பட் நிறைய ரிலீஸ் ஆகலை. அப்போ படிச்சிருந்தவங்க இதுதான் படிச்சிருந்தாங்க கரெக்டாக. சரி, ஆனால் நல்லா கேளுங்க. இந்த புது புக்கில் இருந்து மொத்தம் நான் எடுத்துகிட்டு வந்தது ஜிகே பார்ட் 75 கொஷினுக்கு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? மேக்ஸ் இதில் கொண்டு வரல, தமிழ் இதில் கொண்டு வரல. 75 கொஷினுக்கு 23 கொஷின்ஸ் புது புக்கில் கேட்டிருக்காங்க. ப்ரூஃபோடு நான் தரப்போகிற பேஜ் நம்பரோடு உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபேக்காக இருந்தால் சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை டேட்டாவை சொல்லும் போது அதுக்கு ப்ரூஃப் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி கூட போலீஸ் எக்ஸாமில், நேற்று நடந்த எக்ஸாமில் 10 கொஷின்ஸ் நம்ம டெய்லி எடுத்துகிட்டு வரது வந்திருக்கு. டைரக்ட் கொஷினாகவே நிறைய இருக்குது. காமிச்சு இந்த மாடல் வந்திருக்கு, டைரக்ட் கொஷின் வந்திருக்கு கரெக்டாக. அதே மாதிரி தான் இதுவும். இன்றைக்கி நான் மேக்ஸ் கிளாஸ் எடுக்க வேண்டியது 70வது கிளாஸ். அதை விட்டுட்டு இதை ஏன் எடுக்கிறேன்னா, நிறைய பேர் என்கிட்ட டெய்லியுமே ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக புது புக் படிக்கணுமா, பழைய புக் படிக்கணுமா, நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்கிறதால தான் இந்த வீடியோவை நான் மேக்ஸ் கிளாஸ் நிறுத்திட்டு இன்றைக்கி சொல்லியே தீரணும், என்னைக்கு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வீடியோ போட்டேன். ஸோ தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. நாளைக்கு மேக்ஸ் கிளாஸ் எடுத்துக்கலாம். நாளைக்கு காலைல கூட நான் எப்போ ஒன்று எடுத்துறேன், சரிங்களா? 70வது கிளாஸ் டெய்லி தொடரும். ஆனால் இன்றைக்கி மட்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, வேறு எப்போ என்னால் டைம் ஒதுக்க முடியல, அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புது புக்கிலேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்பிசி குரூப் 4ல் கேட்கப்பட்ட கொஷின் தான், சரிங்களா? இதுக்கு பிடிஎஃப் நான் இப்போ கொடுக்கல, பிடிஎஃப் ரெடி பண்ண முடியல. நீங்கள் எல்லாரும் கேட்க அவசரமாக நாங்கள் இதை ரெடி பண்ணமே, இல்லைனா பர்ஃபெக்டாக பிடிஎஃப் அந்த கொஷின் பேப்பரே எடுத்துன்னு அதில் பேஜ் நம்பர் போட்டு நம்ம கொடுக்கறது வழக்கம். நான் அதையும் கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன், எப்பா இப்படி தாங்க படிக்கணும் அப்படின்றத, சரிங்களா? ஸோ புதுசாக புது புத்தகத்தில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கும், பார்த்துருக்கீங்க. நம்மவும் எல்லா புக்குக்குமே கொடுத்துட்ருக்கோம் கரெக்டுங்களா? கொடுத்துட்டோம் ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் அந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பார்ட்லேருந்தே கேட்டிருக்காங்க நம்ம டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமில், சரிங்களா? ஸோ இந்த கொஷின் நான் காமிக்கிறேன், என்ன கொஷின் அது அப்படின்னு பேஜ் நம்பர் தான் எழுதியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா புதிய புக்கு சோசியல் சயின்ஸில் 10th புக்கில் 175வது பேஜ் நம்பரில் இருக்குது, சரிங்களா? அடுத்தது 11th புக்கில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் வால்யூம் 2ல் 96வது பேஜில் உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 10th புக்கில் நியூ சோசியல் சயின்ஸ் புக்கில் 188வது பேஜ் நம்பர்லேயும் ஒரு பாக்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு. அந்த கொஷின்ஸ் எல்லாம் டைரெக்டாகவே கேட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம அதை நான் செப்பரேட்டாகவே ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு 6th 10th வரைக்கும் சோசியல் சயின்ஸுன்னு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் படிக்கணும். புது புக்கு தாங்க படிக்கணும். எனக்கு கேட்டிங்கன்னா எப்படி நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின்ஸ் எல்லாம் நான் வெறும் கொஷின் மட்டும் தான் கடற்கடன்னு எழுதிட்டு கொஷினும் கொடுத்துருக்கேன் ஆன்லைன் டெஸ்ட்டாக. நான் உங்களுக்கு இப்போ பாருங்களேன், இதை கொஞ்சம் சொல்லிடுறேன், கவனிங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. இந்த சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம், சரிங்களா? சரி,
இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்க, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு தெரியுமான்றதுல 3 கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், 9th சயின்ஸ் புக்கில் இருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 8th சயின்ஸ், இதெல்லாம் நியூ புக்குங்க. 8th சயின்ஸ் புக்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸ், நான் சொல்கிறதெல்லாம் சயின்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன், நியூ புக்கு. 10th சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 9th 10th 8th இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தம் இதை சேர்த்து 4 கொஷின் புது புக்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அப்படியே கொஞ்சம் சொல்லிடுற கவனிங்க சார் ப்ளீஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் 10th சோசியல் சயின்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 5 கொஷின் புது புத்தகத்திலேருந்து வந்திருக்கு, சரிங்களா? சரி, இதெல்லாம் ஓகே, இதோட வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தான் வெயிட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸில் இருந்து 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதே வந்து 11th ஜியோகிரஃபி புக்கில் இருந்து புவியியல் டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11th உயிரியல் ஜுவாலஜி அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ், பாரா பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் படிக்கணுமா, அதில் இருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ நான் அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கு அடுத்து 12th சொல்லிட்டு வரேன். 12th வந்து பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் இருக்குதுங்களா, 12th இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஓகேங்களா? என்னதில் 12ஆம் வகுப்பு பொலிட்டிக்கல் சயின்ஸில் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 12ஆம் வகுப்பு புவியியல் டாப்பிக்கில் ஜியோகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதே 12th ஜுவாலஜி உயிரியல் டாப்பிக்கில் இருந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதை எல்லாமே லிஸ்ட் அவுட் நான் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாமே புதிய புத்தகத்திலிருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓவரால் மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின்ஸ், இருங்க கொஞ்சம் பேக் வந்துடுறேன், இங்கே வந்து ஓகே. ஓவரால் பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 23 கொஷின்ஸ் புது புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க. இதுவே உங்களுக்கு தெரிய தேவையில்லையா? ஏன்னா அப்போ வந்து புது புக்கு தான் அப்போ தான் வந்ததே, கரெக்டாக 9ஆம் மாதன்னும் போது அப்போ வந்து 6th புக்கு 9th புக்கு அதுக்கப்புறம் 12th புக்கு, இதுதான் வந்து 11th புக்கா, எஸ் 11th புக்கு, இதுதான் வந்து புதுசாக இருந்தது. மீதி எல்லாம் வந்து அப்டேட், அதில் சில புக்கெலாம் அப்டேட் கூட பண்ணலை, ஆனால் இதுலேருந்தே கேட்டிருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் புது புத்தகத்தில் இருந்து தான் கொஷின்ஸ் அமையுது. வரக்கூடிய எக்ஸாம்லையும் புது புத்தகத்திலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அதனால் ஜிகே பார்ட் பொது அறிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புது புத்தகத்தை தான் படிக்கணும், முன்னுரிமை, சரிங்களா? நான் இதுக்கு எப்படி டெஸ்ட் வைக்க போகிறேன்னு சொல்ல போகிறேன், கொஞ்சம் கேளுங்க, எல்லாத்தையும் கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் சார், இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்தா நானும் செக் பண்ணிப்பேன்னா அதுவும் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் 23 கொஷின்ஸ்னு எழுதிருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் இதோ இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாகவே அந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்கும், சரிங்களா? நான் வேணா இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். கிளிக் பண்ணால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண உடனே அதுவே என்ன ஆகும்னா அந்த பேஜுக்கு கொண்டு போயிடும். அந்த பேஜுக்கு கொண்டு போயிட்ட உடனே இங்கே வாங்க ஸ்டார்ட் டெஸ்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், இது இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்ட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். வழக்கமாக நம்ம வைக்கிற ஆன்லைன் டெஸ்ட்டு தான், சரிங்களா? ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த 23 கொஷின்ஸு வித் ஆப்ஷனோடு இருக்கும். மொத்த கொஷினும் நமக்கு இருக்குது, நீங்கள் அதில் டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணினே வந்தீங்கன்னா இங்கே இதிலே பாருங்கள், இந்த கொஷின்லேயே எழுதிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை காமிக்கிறேன் பாருங்கள், 11th ஜியோகிரஃபியில் 7வது பேஜ் நம்பரில் இதை கேட்டிருக்காங்க, சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு வந்து மொத்த ஆன்சரோடு காமிச்சிடறேன் பாருங்கள், கொஞ்சம் நான் அது பண்ணிடுறேன். ஸோ இதில் என்ன பண்ணிவிட்டு அந்த 23 கொஷின் பார்க்கறதுக்காக நான் கிளிக் பண்ணிகிட்டே போகிறேன். நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், புது புக்லேருந்து கேட்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தா இது பாருங்கள், நான் ஃபுல் டெஸ்ட்டு முடித்த உடனே வியூ கொஷின் ஆன்சர்னு இருக்கும், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோடனே இதை பாருங்கள் டிஸ்பிளேல கொஷின்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும், நீங்கள் உக்காந்து எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்
ப்ளஸ் கூடவே அதாவது எந்த புக்கில் இருக்குது அதோட பேஜ் நம்பரோடு தெளிவாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதோட பிடிஎஃப் நான் கூடிய சீக்கிரம் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை வந்து எடுத்துங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் மேக்ஸ் கிளாஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். திடீர்னு நிறைய பேர் கேட்கவே எனக்கே வந்து முதல் நம்ம இந்த மேக்ஸ் கிளாஸ் டெய்லி எடுக்கிறத விட முதல் சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு மேக் பண்ணுது. இல்லைன்னா நான் வந்து தொடர்ச்சியாக நம்ம 69 நாள் போட்டவங்க ஒரு நாள் வேறு வழி இல்லாமல் பிரேக் பண்ணிட்டு தான் நான் போடுறேன். சரிங்களா? சரி, இப்போ என்ன சார், ஓகே இதெல்லாம் பார்த்துட்டேன். இப்போ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது புத்தகத்துலேருந்து தான் கொஷின்ஸ் அமையுதுன்னு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ வரக்கூடிய எக்ஸாம் புது புத்தகத்தை தான் நம்ம பேஸ் பண்ணி ஜிகே பாட்டை படிக்கணும் அப்படின்றதும் சொல்லிட்டேன். அதுவும் நீங்கள் படிக்க வேண்டியது சிலபஸில் இருக்கிறது மட்டும் படித்தா போதும். அதுக்கான பிளான் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேட்சும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்வளோலாம் கிடையாது, ஃப்ரீ தான். எப்போவுமே நம்ம இதில் வந்து மின்னல் கணிதத்தில் நம்ம வந்து 2020 ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு எப்போவுமே நம்ம சேனலில் பைசான்றதுலாம் கிடையாது, ஃப்ரீயாக கொடுத்துட்ருப்போம். ஃப்ரீலாம் கிடையாது. என் பிரதர் சிஸ்டருக்கு நான் கொடுக்குறேன். நீ படித்தா பாஸ் ஆகலாம், படிக்கலனாலும் பாஸ் ஆகலாம், ஆமாம் விடுங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இதில் என்னென்னா நம்ம வந்து 2000 கொஷின்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? என்ன சார் 2000 கொஷின் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2000 இல்லை 3000 சொன்னாங்க. பட் அது அப்போ வந்து நம்ம இப்போ மேத்ஸ் கூட 500ன்னு ஆரம்பித்தோம். அப்புறம் அது 1 பாயிண்ட் இருக்குது பாருங்க, அது மாதிரி தான் இதுவும். இருந்தாலும் நம்ம வந்து 2000 மினிமம் கண்டிப்பாக இருக்குது. இதில் என்னென்னா எந்த புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தெளிவாக கேட்டுங்கோ. இதில் எந்த புக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா 6th இருந்து 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸ். ஸோ சோசியல் சயின்ஸ் மீன் அதில் வந்து என்ன இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்குமா, அதே மாதிரி புவியியல் இருக்குமா, வரலாறு இருக்குமா, பாலிட்டி இருக்குமா, அரசியலமைப்பு எல்லாமேங்க A to Z 6th புக்கில் இருந்து 12th புக் வரைக்கும் புக் பேக் கொஷின் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதில் வந்து அதுதான். ஆனால் வந்து இது போதுமா சார்னா 2000 கொஷின் போதாது தான், நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். பட் இருந்தாலும் நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். அந்த என்ட்ரு ஆகிட்டு நம்ம அதுக்கப்புறம் இன்னும் கூட நிறைய கொஷின்ஸ் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு உள்ளார என்ட்ரு ஆகிறது நம்ம பெரிய விஷயம் அப்படின்றதால தான். ஸோ அதனால் இதுக்குள்ளே நம்ம நொழிகிறோம். கூடிய சீக்கிரம் இதுக்கான பிளான் ஏன் அப்படி சொன்னோன்னா நாளைக்கே கூட அதோட பிளான் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். எவ்வளோ டெஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத. ஸோ நாளைக்கு கூட நான் முடிஞ்சால் இதோட பிடிஎஃப் கொடுத்துட்றேன். இல்லைனா லெசன் பிளான் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த லெசன் பிளான் கொடுக்கும்போது இந்த பிடிஎஃப்பும் சேர்த்து இந்த கொஷின் பேப்பரோட நம்பர் பேஜ் நம்பர் போட்டு கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இப்போலேருந்து நீங்கள் இதுக்கப்புறம் வந்து யார்கிட்டையும் நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, புது புக்கு படிக்கணுமா பழைய புக்கு படிக்கணுமான்னு கேட்கக்கூடாது. புது புக்கும் படிக்கணும், பழைய புக்கும் படிக்கலாம். பட் புது புக்கு முதல்ல படிச்சு புரியுதா நான் சொல்கிறது? என்னென்னா நீங்கள் புது புக்குனா படிங்க, பழைய புக்குனா படிங்க. ஆனால் சிலபஸில் இருக்கிற படிங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலபஸில் இருக்கிறது பழைய புக்கு வந்து பழசு, அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா 9th 6th 11th புக்கெலாம் 2 வருஷம் ஆகிப்போச்சு. அது பழசுக்கு பழசு, நிறைய பேர்களில் இருக்கவே இருக்காது. கரெக்டுங்களா? அப்படின்னும் போது இந்த புக்கு நீங்கள் 9th புக்கு 6th புக்கு 11th புக்கெலாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சேஞ்ச் ஆகிடுது. இன்னும் பழைய புக்குன்னு எத்தனை வருஷத்துக்கு கேட்க போகிறீங்க? புரியுதுங்களா? அதனால் வந்து அதெல்லாம் கேட்காதீங்க, புது புக்கு படிங்க, அவ்வளோதான். நான் வந்து தமிழ் சொல்லலை, மேக்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. மேக்ஸ் வந்து நான் கொடுத்து மட்டும் படிங்க. கரண்ட் அஃபேரும் நான் வந்து அதுக்கான வீடியோ போடுறேன். அந்த கரண்ட் அஃபேர் பிரகாரம் நீங்கள் போங்க. பட் இந்த ஜிகே பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ மூவ் பண்ணுறது புது புத்தகத்திலேருந்து ஆரம்பிங்க, சிலபஸில் இருக்கிறது. தெளிவாக புரியுதுங்களா நான் சொன்னது? ஸோ உங்களுக்கு ப்ரூஃபே கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன கொடுக்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து புது புக்கா பழைய புக்கான்னு கேட்டால் வேலைக்கு ஆகுது. 75 கொஷினில் அங்கே வந்து கிட்டத்தட்ட 3 புக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் போதே 23 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ மொத்தமாக A to Z மாற்றிட்டாங்க. இப்போ போய் நீங்கள் பழைய புக்குன்னா என்ன சொல்கிறது தானே, புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, முதல்ல படிங்க. நம்ம டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். என்ன டைமிங் கூட சொல்லிடுறேன் நான். முதல்ல 6th to 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸ் கை வைப்போங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே போய் டெப்த்தாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் டெஸ்ட் வச்சுட்ருக்கோம், கரண்ட் அஃபேரும் டெஸ்ட் வச்சுருக்கோம். அதுவும் விளக்கத்தோடு நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி டெஸ்ட் டெய்லியுமே ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும், 100+ கொஷின்ஸ் வரைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் வந்து நாங்கள் நிறைய பேர் இருக்கிறதால எங்களால் அதை ஜாயின் பண்ண முடியல. நான் மறுபடியும் அதை சொல்கிறேன் எப்படி இங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு. இப்போதைக்கு டெலகிராம் இருக்கிறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.